இம்பேக்ட் வீடியோஸ் தமிழில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் நாம் வந்து ஆரம்பிக்கலாமா, அதனால் என்னென்ன சாதகங்கள் இருக்குது பாதகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து மல்டிபிள் சேனல் ஆரம்பிக்கிறதுனால என்னென்ன சாதகங்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். நம்மளில் நிறைய பேர் எப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிப்பாங்கன்னா, அவங்கள சுற்றி உள்ளவங்க யாராவது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதில் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருந்திருப்பாங்க, அதுலேருந்து பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களை பார்த்துட்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்ச கண்டென்ட் எல்லாமே போட ஆரம்பிப்பாங்க. முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்ச சமையலை வந்து முதல் நாள் போடுவாங்க. ரெண்டாவது நாள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி வந்து ஒரு வீடியோ போடுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு தலைப்புகளில் வீடியோஸை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட சேனல் ஓரளவு க்ரோ ஆகும்போது என்ன ஆகும்னா, அவங்களோட சமையல் பிடிச்சிட்டு போயிட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களோட டெக்னாலஜி சம்மந்தமாக வீடியோஸ் பிடிச்சிட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு சமையல் வீடியோ போடுறாங்க அப்படின்னா, இப்போ வந்து டெக்னாலஜி சம்மந்தமாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போகும். அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அவங்க வந்து அதை கிளிக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது சம்மந்தமாக வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை. அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணது வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அந்த வீடியோஸை கிளிக் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட கிளிக் த்ரூ ரேட் வந்து பயங்கரமாக பாதிக்கும். யூடியூப் அல்காரிதம் ரொம்ப கவனிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு வீடியோ வெளியானோன்னா அந்த வீடியோ எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப நோட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கிளிக் பண்ணலைன்னா அந்த வீடியோட வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிரும். அதே மாதிரி இந்த சேனலோட வீடியோஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த யூடியூப் அல்காரிதம் வந்துடும். இதனால் அந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறதை வந்து நிறுத்திடும். இதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ வியூஸ் வந்து குறைஞ்சிரும். இந்த மாதிரி மல்டிபிள் சேனல்ஸ், மல்டிபிள் கண்டென்ட் வந்து நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக மல்டிபிள் சேனலை உருவாக்கி அதில் போடுங்க. ஸோ ஒரே சேனலில் மல்டிபிள் கண்டென்ட் வந்து தயவுசெய்து போடாதீங்க. அது கண்டிப்பாக வந்து உங்களோட சேனலை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுனால என்னென்ன பாதகங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வேறு வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒரு பேசிவ் இன்கம் காண்டியோ அல்லது வந்து ஒரு பேஷன் காண்டியோ தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்போம். இந்த மாதிரி சமயத்தில் நமக்கு ஏற்கனவே வந்து டைம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம்னா எல்லா சேனலுக்குமே நம்ம வந்து டைமை வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால் நம்மளால் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட முடியாமலே போயிடும். பொதுவாகவே இன்றைக்கி உள்ள யூடியூபருக்கு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தெரியும். ஒவ்வொரு வீடியோக்குமே நம்ம மணிக்கணக்கில் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மல்டிபிள் சேனல்ஸ் நம்ம ஆரம்பித்தோம்னா நம்மளால் வந்து கரெக்டான டைமை வந்து கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கிறணும். ஸோ என்னோட சஜஷன் நான் என்ன சொல்லுவேன்னா, மல்டிபிள் சேனல் ஆரம்பிக்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சேனல் வந்து ஓரளவு க்ரோ ஆயிடுச்சு, மானிட்டைசேஷன் வர எனேபிள் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்த சேனல் நம்ம ஆரம்பிக்கலாம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, நாம் வந்து யூடியூப்பை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றதே சொல்லவே முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு நம்ம வளர்ச்சி அடைகிறவரை நம்மளால் வந்து நம்மளோட மானிட்டைசேஷனை வந்து கரெக்டாக ப்ராப்பராக சொல்லவே முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம ஒன்றுக்கும் மேற்பட்ட சேனல் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம மானிட்டைசேஷன் ஒரு சேனல் நல்லா வரலைனாலும் இன்னொரு சேனல் நம்ம வந்து மானிட்டைசேஷன் வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு வழிவகை செஞ்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்வேன்னா, மல்டிபிள் சேனல் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது எல்லா சேனல்லையுமே வந்து ஒரே இமெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணாதீங்க, வேறு வேறு இமெயில் ஐடியில் க்ரியேட் பண்ணி வைங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சமீபத்தில் வந்து தமிழ் பொக்கிஷத்துலேருந்து விக்கி சொல்லியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட தமிழ் பொக்கிஷம் சேனலோட கண்டென்ட் வந்து நல்லா இருக்குது, அதை வந்து மற்ற மொழியிலையுமே வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஒரு சேனல் உருவாக்கி வந்து வெளியிட்டாங்களாம். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரே இமெயில் ஐடியில் அந்த கேரளா சேனல்லையும் வந்து கொடுத்துருந்தாங்களாம். ஆனால் அந்த கேரளா சேனலில் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தோன்னு என்னாச்சு அப்படின்னா, இவங்க வந்து தமிழ் சேனல்லே வந்து வீடியோஸ் போட முடியாத அளவுக்கு ஆயிடுச்சா ஒரு நாளைக்கு. ஸோ இது வந்து எல்லா யூடியூபருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். இந்த மாதிரி வேறு வேறு இமெயில் ஐடியில் வந்து யூடியூப் சேனல் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒரு சேனல் பாதிப்பானாலும் இன்னொரு சேனல் வந்து பாதிப்பாகுது. இது வந்து நான் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இம்பேக்ட் வீடியோஸ் தமிழை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்களோட லைக் தான் வந்து நம்மள மாதிரி யூடியூபர்ஸ்க்கு வந்து ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிக்கலன்னா கண்டிப்பாக வந்து ஏன் பிடிக்கல அப்படின்றத ஒரு கமெண்ட்டில் தெரிவிங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து திருத்திக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.